ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ இன்றைக்கி vlog வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட 5th month வளகாப்பு vlog தான். அண்ட் 5th month வந்து எங்கள் சைடு, அதாவது கேரளா சைடு வந்து பொதுவாக அந்த கான்செப்ட் இல்லை. 7th or 9th தான் வந்து வைப்பாங்க. சரி, நம்ம வந்துட்டு அவங்க ஃபேமிலி, அதாவது என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஒரு 2 daysக்கு. சரி, ஓகே, அதுலேயும் அவங்களோட சிப்ளிங்ஸ் வந்து அப்ராட் போகிறதால 7th or 9th வச்சா கூட வர முடியாது. நம்மளும் வந்து கேரளா போயிட்டு வைப்போமான்னு டவுட்டு தான். சரி, ஓகே, நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டோம். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளையல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கண்ணாடி வளையல்லாம் வந்துட்டு பார்த்தோம், நல்லா இருந்தது. சரி சொல்லிட்டு பேருக்குன்னு நம்ம வந்து கொஞ்சமாக வாங்கியிருக்கோம். ஏன்னா அவள் வந்து ரொம்ப போடவும் மாட்டா. ப்ளஸ் நம்ம யாரையும் பெருசாக கூப்பிடவே இல்லை, நம்ம ஃபேமிலி மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அப்புறம் கீழ் வீட்டு ஆண்டி வந்து கூப்பிட்ருந்தோம், அவ்வளோதான். பாப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ கிருஷ்ண ஜெயந்தி போச்சு இல்லையா, நான் அதுக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டில் அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போடலாம் தான் இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தது நான். பட் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் செலிப்ரேட் பண்ணுவோம் கேரளாவில், இன்னும் கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு வரல. சரி, ஓகே, அப்போ இதுக்கு போட்டுக்கலான்னு சொல்லி தான் பாப்பாவுக்கு வந்து அழகாக ரெடி பண்ணி குடுமியெல்லாம் போட்டு விட்டு பூ வந்து இத்தினூண்டு வச்சு விட்டேன். செம்ம க்யூட்டாக இருந்தால் மைலாம் வச்சு விடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி போடுறதுக்கே நீ வந்து ரொம்ப ஸ்டேட்டஸ் வைக்காத அப்படின்னு அதாவது என்ன சொல்ற, குட் இதில் இன்டென்ஷனில் சொல்லுவாங்க, நீ வந்து ரொம்ப வைக்காத, கண்ணு பட்டுரும் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு படுங்கிறது குழந்தைங்க மேலேயுமா கண் வைப்பாங்க, அவங்கள யாரும் அப்படி நெகட்டிவாக பார்க்க மாட்டாங்களேன்னு ஒரு தோணல் இருக்கும் எனக்கு. நான் பாப்பா பிறந்ததுலேருந்தே ஆக்சுவலாக போட்டுட்டு தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு அது ஒரு நம்பிக்கை. என்னை சுற்றி உள்ளவங்க அவ்வளோ நெகட்டிவ் பீப்புள்ஸும் கிடையாது, அவ்வளோ விரோதிகளும் கிடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அப்படி இருக்கிறவங்களும் நான் பிளாக் தான் பண்ணி வச்சுருப்பேன். இன்கேஸ் அப்படி இருந்தால் கூட, இல்லை நான் வந்து ஹைட் பண்ணிடுவேன். மற்றபடி என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல உள்ளம் கொண்டவங்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது வந்து சின்னதாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. அண்ட் ரொம்ப சூப்பராகவே போச்சு அன்றைக்கி டே வந்து சொல்ல போனால். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து மியூசிக் வந்து போட்டுடுறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுலேயே ஏதாவது ராவாக ஏதாச்சும் வாய்ஸ் இருந்தால் நான் அப்படியே கூட போட்டுக்கிறேன், இல்லை வாய்ஸ் கொடுக்கணுன்னா அப்போ வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அண்ட் இவங்க வந்து என்னோடய அக்கா பொண்ணு. ஸோ சென்னையில் தான் இப்போ வந்து நியூவாக காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அவளோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க 2 பேரும்.
ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சு ஃபோட்டோஸ்லாம் ஃபேமிலியாக எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் பாப்பா தான் நோண்டிகிட்டே இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது நான் வந்து ஜஸ்ட்டு வெங்காயம் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா தான் ஃபுல்லாக குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. मेरा टेस्ट पागल है இவங்ககிட்டலாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் நாமளாக கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அண்ட் அவங்க வந்து அன்றைக்கே வந்து கிளம்புற மாதிரி பிளான் சண்டேவே. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து கடற்கடன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு சீக்கிரமாகவே. அண்ட் நாங்களும் வந்து இதுக்கப்புறம் கோவில் போகிற பிளான் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 4 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாமளும் வந்துட்டு கோவில் போனோம். நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் நம்ம வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு டீ கடையில் வந்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன். டாடா.